ஒரு புத்திசாலியாக வாழணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேர் புத்திசாலி சேர்ந்துட்டீங்களே. ஒரே ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணும். ஒரே ஒரு அட்வைஸ். யார் புத்திசாலி ரொம்ப கவனமாக கேட்டுக்கணுது. இது ரொம்ப முக்கியமானது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸு. ஒரே ஒரு அட்வைஸு, ரொம்ப கவனமாக கேட்டுக்கணும். புரிஞ்சுக்காம விடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எங்கேயே போனாலும், நடந்து போனாலும் சரி, நீங்கள் ஹெல்மெட் போட்டே போகணும். எதுக்குன்னா, வெறுமையாக இருக்கிறது ரொம்ப சுலபமாக உடஞ்சிடும். அதுக்கு தானே நான் எப்பவுமே கட்டியே இருக்கிறேன். யாரோ ஒருத்தர் ஒரு அட்வைஸ் பண்ணிட்டா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும்னு கிடையாது. ஒருத்தர் ஒரு வழி காட்ட முடியாதுன்னு இல்லை, ஆனால் அதனால தீர்வு வராது. தீர்வுன்றது எப்போ வருதுன்னா, யாரோ 100 சொல்கிறாங்க, இல்லை ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, அதில் நாம் ஏதோ ஒன்று புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் அது உண்மையாக படுத்தினதான் அதில் ஒரு தீர்வு நம்ம வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன இடத்துல எல்லாமே நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க, நம்ம அட்வைஸ் கொடுங்க, நான் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுங்க, நான் வாழ்க்கையை சரிப்படுத்திடுவேன் அண்ணா. முதல்ல நான் புத்திசாலின்னு வேற சொன்னீங்க, அப்படி தெரியல. ஒரு அட்வைஸில் வாழ்க்கை சரிப்படுத்திக்க முடியலையே. என்னத்துக்குன்னா, வாழ்க்கையில் பல தன்மைகள் இருக்குது. பிரதி ஒரு தன்மைக்கு அதுக்கு அனுசரித்து தான் நாம் செயல் செய்யணும். இப்போது நான் எப்படி தியானம் பண்ணிக்கிறேன் அப்படி வண்டி ஓட்டிக்க முடியுமா? அப்படி இல்லை, அது வேறு இது வேறு. வண்டி ஓட்டுறது தியானமாக மாற்றிக்கலாம், ஆனால் வண்டி ஓட்டுறப்ப தியானம் பண்ணிக்க முடியுமா? எது பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட செயல் எப்படி செய்யணுமோ அந்த சூழ்நிலைக்கு அனுசரித்து நாம் செயல் செஞ்சதாக அது நடக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே அட்வைஸ் கொடுத்துடுங்க, இன்னும் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. இந்த தெலுங்கில் சொல்கிறாங்க, சர்வ ரோகாலுக்கு சாராய மருந்து. நான் என்ன சொல்கிறேன்னா, சர்வ ரோகத்துக்கு விஷ மருந்து. எல்லாமே போயிடும். என்ன ரோகம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விஷம் குடிச்சு பாருங்க, எல்லாம் போயிடும். ஆமாம், நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நம்பிக்கை இல்லாதவங்க குடிச்சு பார்க்கலாம். எல்லா ரோகத்துக்கு ஒரே ஒரு மருந்தான விஷம். இப்போ எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தன்மைக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் என்ன? விஷம்தான் கொடுக்க முடியும். இல்லைன்னா எதுக்கு விழிப்புணர்வுன்னு சொல்லி போனோன்னா, அட்வைஸ் கொடுக்காம எதுக்கு விழிப்புணர்வுன்னு சொன்னதுன்னா, நீங்கள் ஒரு படி எடுக்கணுன்னாலே கண் எந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான். நடக்கிறது எப்படின்னா இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா, அங்கே போய் அந்த குழியில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் நடக்காமல் தவழ்த்தே இருந்தால் மேலே, அங்கே போய் அந்த குழியில் விழுந்து இப்போ சாகர பதில் இங்கேயே தவழ்த்திருக்கிறது மேல் தானே கொஞ்ச நாள். அதனால ஒரே ஒரு அட்வைஸில் வாழ்க்கை நடத்துக்கிற முயற்சி வேண்டாம். நமக்கு நம்ம விழிப்புணர்வுன்றது நாம் விரிவடை வைக்கணும். நாம் புரிஞ்சுக்கிற தன்மைன்றது விரிவடையணும். இப்போ நம்ம வாழ்க்கையில் நாம்
ஒரு நல்லபடியாக நடந்து போக முடியும். அப்படியும் எல்லாமே போயிடுமா, எந்த பிரச்சனையும் வராதா நமக்கு? அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது. எவ்வளவோ விற்புணர்வு போயிருந்தா தலைமையில் ஏதோ ஒன்று வந்து விலக முடியும். இப்போவே விலக முடியுமா இல்லையா? அதெல்லாம் இருக்கிறதுன்னு புரிஞ்சு அப்படியும் ஆனந்தமாக நடந்து போனால் நீங்கள் புத்திசாலியாக மனிதன்னு சொல்லலாம். எனக்கு தெரியும், இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஆக முடியும் நமக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அது ஆகாமல் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஆகிற மாதிரி இருந்தாலும் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்க்கை நடத்து போகிறது புத்திசாலித்தனம்.